அடுத்ததாக வந்து அப்துல்லாங்கிறவர் கேட்குறாரு, அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் நோக்கம் இல்லாமல் பிற மத வணக்க ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லலாமா? இணை கற்பிக்கிறதுக்காக நம்ம போகல, சும்மா ஒரு கோயிலை பார்த்துட்டு வருவோமே, பொற்கோயிலுங்கிறாங்களே அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு இது பார்க்க போகிறீங்க. தர்கா கூட போகிறோம்ல, அது பிற மத வழிபாடு தலை மாதிரி உள்ளது தானே, அதுக்கெல்லாம் போகலாமா? அந்த வழிபாட்டு நோக்கம் இல்லாமல், இணை கற்பிக்கிற நோக்கம் இல்லாமல் போகலாமான்னு கேட்டால் போகலாம். இணை கற்பித்தல் தான் கூடாதே தவிர அது என்னென்று பார்த்து அதனுடைய தீமைகளை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, ஒரு படிப்பினை பெறுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், போகலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், அது புகாரியில் 427வது ஹதீஸில் இருக்கிறது. உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும், இந்த 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்னு உங்களுக்கு தெரியும். இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆரம்ப காலத்து இஸ்லாமிய பெண்மணிகள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹிஜ்ரத்து பண்ணி மக்காவிலேருந்து அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. அபிசீனியாவில் மக்காவில் இருந்தாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. கொடுமைப்படுத்தப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம வந்து அபிசீனியாவுக்கு போயிடுவோமேன்னு ஹிஜ்ரத்து பண்ணி போயிட்டாங்க. போன பிறகு அந்த அபிசீனியாவெல்லாம் வந்து நஜ்ஜாசி மன்னர் உட்பட கிறிஸ்துவர் தானே, பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு நாடாக அது இருக்கிறது. அந்த நாடாக இருந்தால் என்ன இருக்கும், கிறிஸ்துவ ஆலயங்கள் தானே இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே ஒரு முக்கியமான ஒரு சர்ச் இருக்கிறது அந்த அபிசீனியாவில். அதை போய் வந்து 2 பேரும் பார்க்குறாங்க. ஹிஜ்ரத்து பண்ணி இருக்கும் பொழுது அபிசீனியாவில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, உம்மு சலமா உம்மு ஹபீபா 2 பேரும் ஜக்கரத்தா கனீசத்தன் ராயினஹா பில் ஹபஷா, ஹபஷாவில், ஹபஷான்னா அபிசீனியான்னு சொல்கிறாங்க. அபிசீனியா மட்டும் இல்லை, எத்தியோப்பியா, சோமாலியா, அபிசீனியா 3க்கும் சேர்த்து ஹபஷா. அந்த காலத்தில் ஹபஷா என்பது இப்போ 3 நாடாக இருக்கிறது. அந்த ஹபஷாவில் எது அடங்கும்னு சொன்னால், அபிசீனியா அடங்கும், எத்தியோப்பியா அடங்கும், சோமாலியா அடங்கும். இந்த 3க்கும் சேர்த்த பேர் பெரிய சாம்ராஜ்யம் அது. அந்த நாடை தான் நஜ்ஜாசி மன்னர் ஆண்டார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தக்கரத்தா கணீசத்தன் ஒரு ஆலயத்தை அவர்கள் ஆலயத்தை பற்றி பேசினார்கள். யார் பேசினா? உம்மு ஹபீபாவும் உம்மு சலமாவும் பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன செய்கிறாங்கன்னா, ராயினஹா பில் ஹபஷா, அபிசீனியாவில் அவர் கண்டார்களே, ஃபிஹா தசாவீரு, அதில் நிறைய உருவங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்குமே, அந்த ஒரு ஆலயத்தை பற்றி இப்போ தக்கரத்தால் இன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. ஹிஜ்ரத்தெல்லாம் முடிஞ்சு இஸ்லாமிய கை ஓங்கின பிறகு உம்மு சலமா உம்மு ஹபீபா 2 பேரும் எங்கே வந்துடுறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாகவும் ஆயிடுறாங்க. ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுகிறாங்க, நாங்கள் அபிசீனியாவில் இருந்தோம்ல, அப்போ ஒரு கோயிலை பார்த்தோம், ரொம்ப அழகாக வேலைப்பாடெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அதை பற்றி விளக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன உலாயிக்க இதாக்கான ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு ஃபமாத்த, அந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இறந்து விட்டான் என்று சொன்னால், பனோ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவனுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு மஸ்ஜிதை, ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். ஓ சவ்வரூஃபிஹி தில்கசூர், அந்த உருவங்களையும் அதில் வரைந்து விடுகிறார்கள். இப்போ உலாய்க்கு சிராருல் ஹல்கு இந்தல்லாஹ் யோமுல் கியாமா, கியாம நாளில் அவங்க தான் படைப்பில் மகா கெட்டவங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, நீங்கள் எப்படி அதை போய் பார்த்தீங்க, அதுக்கே நீங்கள் போனீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. இதில் வந்து அவங்க செஞ்ச செயல் தவறுன்னு கண்டிக்கிறாங்களே தவிர, நாங்கள் அதை போனோம்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கடமை என்ன, மார்க்கத்தை சொல்கிறது தானே கடமை. அவங்க போகிறது தவறாக ஒன்று இருந்துச்சுன்னா இதை வந்து திருத்த வேண்டிய விஷயம். நீங்கள் போனது சரி, இனிமேல் போகக்கூடாது, இந்த சர்ச்சைகள்லாம் நீங்கள் போனது தப்பான விஷயம்ன்ற சொல்ல அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணலை. வேறு என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சா அதை அப்படி தான் செய்வாங்க, மகா கெட்டவங்க, ஒரு ஆள் செத்தா விடமாட்டாங்க அப்படின்ற சொன்னாங்களே தவிர, இந்த 2ஐயும் வர்ணித்தவர் உம்மு ஹபீபா உம்மு சலமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. இது புகாரில், ஏன்னா வழிபாடு இருக்கவங்க போகலை, பார்க்குறதுக்கு போனாங்க. புகாரில் 427 வருது. 427 மட்டும் இல்லை, 434, 1341, 3873, இந்த 4 இடங்களில் இந்த ஹதீஸு புகாரில் மட்டும் வருகிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவுஃப் இப்னு மாலிக்ங்கிற ஒரு பழைய காலத்து பாதிரியில் ஒரு ஆள், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நானும் அவர்களும் என்ன செஞ்சோம், ஒரு யூதர்களுடைய கோயிலுக்கு போனோம். யார்? ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவுஃப் இப்னு மாலிக் என்பவரும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் அந்த மக்கள்லாம் இருப்பாங்க, யூத கோயிலில் யூதர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, யா மாஷரல் யஹூதி கூட்டமே, அருண் இஸ்னை அஷர் ரஜுலன், ஒரு 12 பேர் எனக்கு தாங்க, யஷ்ஹதுன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வண்ண முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய,
அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய மொழிந்திருக்கக்கூடிய ஒரு 12 பேரை எனக்கு காட்டுங்கள். யஹ்துல்லாஹ் பிஹி அன்குல்லி யஹூதியின் தகத்து அதிமி சமாயி, இந்த பூமிக்கு கீழே உள்ள ஒவ்வொரு யஹூதியிடமிருந்தும் அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை அழிச்சிருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. யாரும் வாயை பேசலை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு அவங்க பதில் சொல்லலை. அப்புறம் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து பதில் சொல்ல மறுபடியும் சொல்கிறாங்க, நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாங்க. நான் தான் ஹாஷியர், எழுப்பக்கூடியவன், மக்களை திரட்டுறவன், அனலாக்கியம், நான் தான் இறுதியானவன், வனன் நபியுல் முஸ்தபா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியா நான் தான், ஆமன்த்தும் கதவுத்தும், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அப்படின்ற சொல்ல தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ எடுத்து திரும்பிடுறாங்க. அப்போ நாங்கள் வெளியேற வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் பின்னாடி வர்றாரு. பின்னாடி வந்து நெல்லு முகமது நெல்லு, நீ சொன்னது சரிதான், நீ தூதர் தான், இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மனிதர் சொல்கிறார், யூதர்கள்ட்ட சொல்கிறார், யூதர்களே என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறார், நீ நல்ல ஆள் தானப்பா, நீ எங்களில் வந்து ரொம்ப தெளிவான வேதங்களை அறிந்தவராக இருக்கிறீ அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்கிறார், நான் சொல்கிறேன் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நபிதான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். நீங்கள் தௌராத்தில் ஒரு ஆளை பற்றி குறிப்பிட்டிருக்குத அது இவர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, கதவை நீ பொய் சொல்கிற அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ சும்மா ரத்து அலைஹி அவருக்கு என்ன செய்கிறாங்க, முதல்ல புகழ்ந்து பாராட்டினாங்களே நல்லவர்ண்டு, அதுக்கு மறுப்பை சொல்லிடுறாங்க, ஒரு கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கதப்தும், நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க, இல்லை யுக்குபல கவுலுக்கும், உங்களுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை பற்றி பேசுகிறாங்கன்னு வருது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஃபஹரஜனா நஹுனு ஸலாசத்துன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நாங்கள் 2 பேராக போனோமா, 3 பேரை நாங்கள் திரும்பினோம். அந்த 3வது ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு சலாம், கிறிஸ்தவ பாதிரியார். அவர் தான் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். இவங்க யூத கோயிலில் போய் பேசுகிறாங்க, நான் ரசூலுங்கிறத ஏற்றுக்கிறேங்கிறாங்க. அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சலாம்ன்ற ஒரு பாதிரியார் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார், முகமது நில்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நான் அறிவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்கள் தௌராத்தில் எழுதி வச்சுக்கிற ஒரு ஆள் வருவாருண்டு, அது இவர் தான், நான் உறுதி பண்ணுறேங்கிறார். அவங்க எல்லாம் வந்து புகழ்ந்தவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை இவர் சொல்கிற சரிதான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து இவர் 2 பேர் தானே போனாங்க, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய கட்சியில் சேர்ந்து திருப்பி 3 பேராக வர்றாங்க. அப்போ ஹரஜனா நஹுனு ஸலாசத்துன், நாங்கள் 3வராக திரும்பினோம். யார் 3 திரும்பினோம்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று, நான் ஒன்று, இந்த அபூ இப்னு மாலிக்ங்கிற அறிவித்தார்ல அவர், நான் ஒரு ஆள், அப்துல்லா இப்னு சலாம் ஒரு ஆள், 3 பேராக திரும்பினோம் அப்படின்னு சொல்லி அதில் வருகிறது. இப்போ பாயிண்ட் இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இது வந்து ஒரு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிற ஒரு செய்தி. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அங்கே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத வழிபாடு தலத்துக்கு போகிறாங்க, வழிபடுறதுக்கு போகலை. அங்கே இருக்கிறவர்களுக்கு போய் அங்கே போய் சத்தியத்தை சொல்கிறதுக்கு போகிறாங்க. இஸ்லாம் நான் என்ன ரசூல் ஏற்றுக்கணுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகாமல் வெளியே வரும்போது காத்திருந்தும் சொல்லலாம்ல, அது போவது தப்பாக இருந்தால் அங்கே ஏன் போகிறாங்க? போகிறது பிரச்சனை இல்லை. தீமையை கண்டால் உங்களுக்கு 3 கடமை இருக்குது. ஒன்று வந்து வாயால் தடுக்கணும், இல்லாட்டி கையால் தடுக்கணும், இல்லாட்டி வாயால் தடுக்கணும், மனசால இருக்கணும்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நன்மை தீமை எடுத்து சொல்கிற ஒரு நோக்கத்திற்காகவும் என்ன செய்யலாம், போகலாம். போகிறது தப்பு கிடையாது. அது அந்த பக்தியோடு போகிறது, அதில் வந்து லைக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடாது என்பது விளங்கிக் கொள்கிறோம்.